இப்போ நம்மள்ட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, உடல் வலிமையும் இருக்குது. இப்போ இருக்கும்போது நான் என்ன யோசிக்க கூடாதுன்னா, நமக்கு என்ன 40 வயசு தானே ஆகுது அல்லது 35 வயசு தானே ஆகுது, நம்ம மெதுவாக போய்க்கலாம். வயசான ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஹஜ்ஜுனாவே 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க போகிறது தான் ஹஜ்ஜு அப்படிங்கிற அளவுக்கு தான் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம மக்கள் விளங்கி வச்சுருந்தாங்க. மார்க்கம் அப்படி தானே, அத்தீனும் நசீஹா நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கம் என்பது பிறருக்கு உபதேசம் செய்வது, பிறர் நலன் நாடுவது தான். புரியுதுங்களா? பிறர் நலம் நாடுவது தான். அப்போ அந்த நலம் நாடுதல் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கணும். இன்னைக்கு சமூகத்தில் இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற சில கொடுமைகள் என்ன அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு இங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்பும் போதே என்ன செய்வாங்கன்னா, நிறைய தர்காக்கெல்லாம் போய் ஃபாத்தியாலாம் ஓதி, அஜரத்தை கூப்பிட்டு ஒரு துவா செஞ்சு, வழி அனுப்புறதுக்கு ஒரு பைத்து ஓதி, அதுக்கு ஒரு மாலை எல்லாம் போட்டு அப்படிலாம் என்ன செய்வாங்க. டெல்லியில் இறங்கி நேராக அஜ்மீருக்கு போயிடுறது. ஹஜ் நல்லபடியாக முடிச்சதா நான் என்ன செஞ்சிடறேன், அஜ்மீரில் போய் எனக்கு நேர்ச்சி செஞ்சு நிறைவேற்றி வச்சிடறேன் அப்படின்னு. கற்பனைலாம் இது நடக்குது. அவன் செஞ்ச ஹஜ்ஜை என்ன செஞ்சிடறான், உடனே பாலாக்கிட்டு போயிடும். இல்லை, அதனால தான் அல்லாஹு தாலா ஈமான முதல் இடத்துல வைக்கிறான். ஈமான்னா என்ன, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் வணங்குறதுக்கு எப்படி தகுதியானவன், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கலாமா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலாமா, இது போன்ற எல்லா விஷயங்களையும் என்ன செய்யறான் அப்படின்னா மிக தெளிவாக மார்க்கம் சொல்லியிருக்கு. அது தெரியாதவருடைய விளைவு தான் என்ன செய்யறாங்கன்னா அப்படியே நன்மைகளை வேஸ்ட் ஆக்கிறாங்க. யஜூஜ் மௌஜூஜ் வந்த பிறகும் ஹஜ் செய்பவர்களும் உம்ரா செய்கிறவர்களும் ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றி கொண்டே இருப்பாங்க. என்றைக்கு அல்லாஹுடைய பைத்துல்லாவை ஹஜ் செய்வதற்கான மக்கள் இல்லையோ அப்ப என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக வறுமையினால் வந்துடும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.